காட்டில் கதவை தட்டும் பேய். குழந்தைகளா, பேய்ங்கிற ஒரு விஷயம் நிஜமா நம்ம உலகத்துல கிடையாது. இந்த கதையில வர நிகழ்ச்சிகள் அனைத்தும் முழுக்க முழுக்க கற்பனை தான். அதனால பயப்படாம இந்த கதையை கேளுங்க. அது ஒரு ராத்திரி நேரம். நாம்பூர் காட்டுல எங்க பார்த்தாலும் இருட்டு மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த நேரத்துல மரங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. காத்தும் ரொம்ப பலமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காத்துல இலைகள் எல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு கருப்பான உருவம் நாம்பூர் காட்டை நோக்கி வந்துச்சு. அப்படி வந்த உருவம் நேரா ஒரு மர வீடோட பக்கத்துல போச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான காகம் ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கருப்பு உருவம் அந்த மர வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. கதவை தட்டுற சத்தத்தை கேட்டதுமே வயசான காகம் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. ஆட, இந்த நேரத்துல யாரு வீட்டோட கதவை தட்டுறது? இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் மெதுவா வீட்டோட கதவை திறந்துச்சு. ஆனா வெளியே யாருமே இல்லை. பலமா காற்று தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கருப்பு உருவம் வயசான காகத்தோட முன்னாடி வந்து நின்னுச்சு. இத பார்த்ததுமே அந்த வயசான காகம் நடுநடுங்கி போயிடுச்சு. ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல வயசான காகம் அங்கேயே மயங்கி விழுந்துடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல அந்த கருப்பு உருவத்தை பற்றின செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் ராணிக்காகவும் வழக்கம் போல தன்னோட குழந்தைங்களை ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விடுறதுக்காக ஒரு மரத்தோட கிளையில வந்தாங்க. மீனு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இப்ப ஸ்கூல் பஸ் வேற வந்துடும். இந்த தாராவை இன்னும் காணல பாரு. அமராணி, ஒரு வேளை கிக்கிக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் தாரா புறா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு வேகமா மரக்கலைய நோக்கி வந்துச்சு. தாரா, என்னாச்சு? இன்னைக்கு நீ வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வர வழியில ஜம்ஜம் அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன? அப்படி என்ன விஷயத்த சொன்னாரு? நம்ம காட்டுல ஒரு கருப்பு உருவம் வந்திருக்கான். அது ராத்திரி நேரத்துல வீட்டோட கதவை தட்டுதான். ஹே தாரா, நீ சொல்றத கேக்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. தாரா, நீயுமா பேய் இருக்கிறத நம்புற? பேய்னு எதுவுமே கிடையாது. அது யாராச்சும் சொல்ற ஒரு கட்டுக்கதை தான். எனக்கு என்னவோ யாராச்சும் இப்படிப்பட்ட ஒரு கதையை கட்டி விட்டு நம்ம காட்டுல திருடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாரா, எனக்கும் ராணி சொல்றதுதான் சரின்னு தோணுது. அதனால நீ இத நினைச்சு பயப்படாத அப்படின்னு எல்லா அம்மாக்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ஸ்கூல் பஸ் அந்த பக்கமா வந்துச்சு. அம்மா, அங்க பாருங்க, ஸ்கூல் பஸ் வருது. எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விட்டாங்க. பிறகு வழக்கம் போல தங்களோட வேலைகளை பார்க்கறதுக்காக தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பறவைகள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு பறந்து போனத மரக்கிளையோட மேல உட்கார்ந்தபடியே அந்த கருப்பு உருவம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பறவைகளோட வீட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. நான் தேடி வந்தது சீக்கிரமா நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு உருவம் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி நேரம் வந்துச்சு. காட்டுல மறுபடியும் வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. மரங்கள் எல்லாம் ரொம்பவும் வேகமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த கருப்பு உருவம் மெதுவா ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி காகமும் வீட்டுக்குள்ள தான் பையன் கூட ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. கதவோட பக்கத்துல வந்த அந்த கருப்பு உருவம் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்டதுமே ராணிக்காகவும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. இந்த காலுவுக்கு அறிவே கிடையாது. எப்ப வந்து வீட்டோட கதவை தட்டுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்து பார்த்துச்சு. ஆனா வெளியே யாருமே இல்லை. வேகமா காத்து மட்டும்தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அட, காத்து இந்த இலைகளால தான் கதவு தட்டின மாதிரி சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக மறுபடியும் தான் வீட்டோட கதவை பூட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சது. ஆனா மறுபடியும் வீட்டோட கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்ன
மறுபடியும் வீட்டோட கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஒருவேளை இன்னைக்கு காலையில நீ சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஜன்னலோட பக்கத்துல போய் வெளியே என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சத்தம் நின்னுடுச்சு. ஒரு கருப்பு உருவம் ராணிக்காகத்தோட வீட்டுல இருந்து வானத்தை நோக்கி பறந்து போச்சு. இத பார்த்து ராணிக்காகவும் பயத்துல நடுநடுங்கி போயிடுச்சு. ஐயோ ஐயோ, பேய்! நான் பேய பார்த்துட்டேன். என் வீட்டுக்கு பேய் வந்திருக்கு. தாரா சொன்னது உண்மைதான். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. தாராபுராவும் மீனுக்குருவியும் தான் குழந்தைங்களை வழக்கம் போல ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விடுறதுக்காக மரத்தோட கிளையில வந்தாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ரொம்பவும் பதற்றத்தோட தான் தோழிகளை நோக்கி பறந்து வந்துச்சு. மீனு, நேற்றுக்கு என் வீட்டுல பேய் வந்துச்சு தெரியுமா? நான் பேய கண்ணால பார்த்தேன். ராணி, நேற்றுக்கு காலையில நாம சொன்னதை நினைச்சிட்டே நீ தூங்கி இருப்ப. அதான் தூக்கத்துல ஏதாச்சும் உனக்கு கனவு வந்திருக்கும். ஆமாமா ராணி, இல்லைன்னா உன் வீட்டுக்கு திருட வந்திருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு ஜோக்கா இருக்கா? பேய் நிஜமா உங்க வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் கோபமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி காட்டுல ரொம்ப மின்னலும் கடுமையான மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தாராபுரா தான் பையன் கிக்கி கூட வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த கருப்பு உருவம் மறுபடியும் அந்த பக்கமாக வர ஆரம்பிச்சது. அப்படி வந்த கருப்பு உருவம் தாராவோட வீட்டு முன்னாடி கதவோட பக்கத்தில் வந்து நின்றுச்சு. திடீர்னு ரொம்பவும் சத்தமா வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. உடனே குழந்தை கிக்கி தூக்கத்துல இருந்து முழிச்சான். அம்மா அம்மா எழும்புங்க, யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. என்னப்பா கிக்கி, என்ன ஆச்சு? யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம வீட்டுக்கும் அந்த கருப்பு பேய் வந்திருக்குமோ? டே கிக்கி, அப்படி எதுவும் இல்லடா. வெளியே ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழையில யாருக்காச்சும் உதவி தேவைப்படலாம். அவங்க தான் வீட்டோட கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொன்ன தாராபுரா வீட்டோட கதவை திறந்துச்சு. ஆனா வெளியே யாருமே இல்லை. திடீர்னு அந்த கருப்பு உருவம் தாராபுராவோட முன்னாடி வந்து நின்னுச்சு. இத பார்த்த தாராவும் கிக்கியும் அதிர்ச்சியில நடுநடுங்கி போயிட்டாங்க. அந்த உருவம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா தாராபுரா வேகமா வீட்டோட கதவை மூடிடுச்சு. பயந்து போன 2 பறவைகளும் ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சத்தமும் நின்றுடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரொம்பவும் பதற்றத்தோட தான் வீட்டில் ராத்திரி நடந்த விஷயத்த தன்னோட தோழிகள் கிட்ட சொல்லுச்சு. லூசி, இப்பவாச்சும் நம்புறியா? அன்னைக்கு நான் சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சிங்கல்ல? ஆமா மீனு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த பேய் ஒருவேளை இன்னைக்கு உன் வீட்டுக்கும் வரலாம். கெட்ட சக்தி ஒன்று இருந்தா நல்ல சக்தின்னு ஒன்றும் நிச்சயமா இருக்கும். அது நம்மளை கண்டிப்பா காப்பாத்தும். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதன்படி செய்தா அந்த பேயை நாம நிச்சயமா விரட்டிட முடியும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட யோசனைய தான் தோழிகள் கிட்ட சொல்லுச்சு. அப்படியே ராத்திரி நேரமும் வந்துச்சு. மீனுவோட தோழி தாராவும் ராணியும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நடு ராத்திரியும் வந்துடுச்சு. அந்த கருப்பு உருவம் மீனுவோட வீட்டை நோக்கி மெதுவா பறந்து வந்துச்சு. அந்த உருவம் வீட்டோட கதவை தட்டி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டோட கதவை திறங்க. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட நான் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த சத்தத்தை கேட்டதுமே 3 தோழிகளும் ஒன்னா ஜன்னல் வழியா ஏத்தி பார்த்தாங்க. கதவோட பக்கத்துல சிகப்பா பயங்கரமா ஒரு உருவம் நிக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் நடுநடுங்கி போயிட்டாங்க. பசங்களா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க இஷ்ட தெய்வத்தை ரொம்பவும் சத்தமா வேண்ட ஆரம்பிச்சாங்க. கதவோட சத்தத்தையும் தாண்டி ரொம்பவும் சத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. இத பார்த்ததுமே பேய் பயந்து போயிடுச்சு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வேகமா அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சிடுச்சு.
அப்படியே மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. அன்னையில இருந்து அந்த பேய் காட்டுக்கு வரவே இல்லை. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹடியா, சபீர் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஸ்ரீநிதி பேபி. ஹாய் பிரணவி, அனன்யா, அத்வின், ஆலன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பெனிஷா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சினப், ஜாரா, உமர் குட்டி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அக்ரன், ஜகரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருத்தியா, ரம்யா, கலா, வெங்கடேசன், வினோத் கண்ணா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மித்ரன், தனுப்ரியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா. ஹாய் கல்பனா. ரியான் பாப்பா, நீங்க நல்லா படிச்சு சமத்து குட்டியா இருக்கணும், சரியா? ஹாய் அகமத் ராகேஷ். ஹாய் பிரவீன். அஃப்ரா, இஸ்ரஃப் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜெவினா டாஃப்னி. தீபக், ஹரிஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.